Now we move on to some of the examples in lambda function, or it is also called as anonymous function. Why it is called as anonymous? Because there will be no function name given. அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? unnamed functions. We are said to be as unnamed functions. So அதுக்கு ஒரு சில example. Okay, listen. X equal to lambda a. So how many variable given? Only one variable is given, and it should be processed, stores the result in the same variable a. It is nothing but the function. It is the statement which calls. அப்போ print x of iன்னு சொல்லியாச்சு. இப்போ x யாரு? ஒரு ஃபங்க்ஷன். How can we know that? எக்ஸுக்கு பக்கத்தில் வேரியபிள் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ராக்கெட் இருந்தாலே இதை நாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா அந்த 5ங்கிற வேல்யூ யாருக்கு? ஏவோட வேல்யூ. ஸோ 5 + 10 15. இந்த ரிசல்ட்டும் திரும்ப ஏல வந்து ஸ்டோர் ஆகுது. ஏலேருந்து ரிசல்ட் எக்ஸில் போட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது? அந்த எக்ஸில் இருக்க வேல்யூ வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்த உடனே 5 பாஸ் ஆகிடும். 5 + 10 15. அங்கேருந்து ரிசல்ட் எக்ஸுக்கு வரும். எக்ஸ்லேருந்து இங்கே போகும். அதை வாங்கி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். அப்படி தான் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு? 15 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா lambda a, b. So how many parameters? 2 parameters. So 2 values are passed. One is 5, another one is 6. And the 5 and 6 process பண்ணணுமா? a into b, which means 5 into 6. So the answer is 30. The answer 30 is stored to x. அதனால தான் நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு? 30 அப்படின்னு வந்திருக்கு. In the next example, it is passed by 3 values. All values are for x, 5, 6 and 2. So 5, 6 and 2. 5 goes to first variable, 6 goes to second variable, and 2 goes to third variable. So the output is finally 13, and the value 13 is stored in x. So what is our next line? Print அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அந்த 13 அப்படிங்கிற ரிசல்ட் வாங்கி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. These are all the outputs, sample outputs for lambda function. And return statement, very very important. Each and every function has its end only through return statement. The return statement causes your function to exit. So what is the main role of return statement? It is used to exit. Where it exits, that is the function to exit and returns a value to its caller. ஒரு ஃபங்க்ஷனை வந்து அதனோட ப்ராசஸ்லேருந்து முடிச்சுட்டு என்ன வேல்யூ கெட் பண்ணுமோ அதை யூஸருக்கு கொடுக்குற வேலை தான் யார் பார்க்குறது? ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்கு. ஓகேவா? த பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜென்ரல், இட் டேக்ஸ் இன்புட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் சம்திங். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கால் ரிட்டர்ன், கால் 0 ரிட்டர்ன் 0, கால் 0 ரிட்டர்ன் 1. கூப்பிடவே இல்லை, நாமும் ஃபங்க்ஷனுக்கு போகலை. கூப்பிடல, ஆனால் நம்ம போயிருக்கோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால போயிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கால் இருக்குது ரிட்டர்ன் இல்லை. கூப்பிட்ருக்காங்க, நான் போகல. அடுத்தது காலும் இருக்குது ரிட்டர்னும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் காசஸ் யுவர் ஃபங்க்ஷன் டு எக்ஸிக்யூட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ டு இட்ஸ் காலர். The point of function in general is to take inputs and return something. கொடுக்குற வேல்யூ இன்புட்டாக வாங்கிட்டு மானிட்டரில் ஏதாவது ஒரு ரிசல்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். The return statement is used when a function is ready to return a value. அவுட்புட் வந்துருச்சு, இதோட ஃபங்க்ஷனோட வேலை முடியுதுன்னா அங்கே தான் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்? ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். And though the functions contain multiple return statements, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதலாம். பட் how many return statement is executed? Only one return statement is executed. Any number of return statement are allowed in function definition.
but only one of them is executed at runtime. Okay, so there will be a simple syntax for return statement, just the keyword return, and we can include some of the expression list because it is given in square bracket. You already know that whatever given in square bracket is highly optional, so we can use or we cannot use. This statement can contain expression which gets evaluated and the value is returned. That is, all the processes are completed. Finally, the result statement collect the outputs and give to brain. If there is no expression in the statement or return statement itself is not present inside a function, then the function will return the none object. ஸோ ஏதோ ஒரு பேராமீட்டர் வரணும், இல்லை ஏதோ ஒரு வேல்யூ வரணும். எதுவுமே வரல அப்படின்னும் போது நமக்கு என்ன, ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் இல்லையா? ஸோ வி கெட் த மெசேஜ் ஆஸ் none. This is also a small example for the arguments. Now we are in lambda functions. The input is get from the user and the input is stored in x. So the input may be anything, 25, 23, whatever it may be, and the x gets ready to start the work. இப்போ x equal to 25, that is இங்கே என்ன இன்புட் வாங்கினோமோ அதை இன்ட்டாக கன்சிடர் பண்ணி x கொடுத்துடணும். அப்போ எக்ஸோட இன்புட் எவ்வளோ? x equal to 25. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? print user apps x.